இப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு டீசரு. அதாவது எஸ்டிஆர் ஃபேனான எனக்கு ஒரு பிரியாணியே சாப்பிட்டா மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். வெறித்தனமான யூனிவர்ஸ். நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு விஷயம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் அது இந்த ப்ரொமோவில் வந்தோடனே வந்து பார்த்தோன்னா ஃபயர் ஐட்டம் ப்ரோ. இந்த டீசர் இந்த இன்னும் ஒன்ஸ் மோர் போட்டுட்டாங்க அப்பயும். ஆனால் இந்த ஒன்ஸ் மோர் இன்னமும் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கலாமோன்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ ஃபயராக இருந்துச்சு. ஒர்த்து ப்ரோ, செம்மையான ஒர்த்து. அதுலேயும் வந்து பார்த்தோன்னா எனக்கு இது பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஈஸ்வரன் கெட்டப்பு ப்ளஸ் வந்து விருமாண்டி படத்துடைய கமல் சாரோட அந்த மாடுலேஷனான பேச்சு, அதை ரெண்டுமே சேர்த்து என்ன மாதிரி பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. வெற்றிமாறன் சார் செதுக்கி விட்டாரு சீரியஸா. நெல்சன் வந்து பார்த்தோன்னா அவரும் வந்து பார்த்தோன்னா கரெக்டான ஒரு இன்டா கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி சூஸ் பண்ணாருன்னு தெரியல வெற்றிமாறன். ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த டீசரோட போய் ஏன் சம்மந்தமே நெல்சன் வராருன்னு அப்போ யோசிக்க வந்துச்சு. ஆனால் அது இப்போதான் வந்து திருப்தியாக இருந்துச்சு. சீரியஸ்லி ப்ரோ, எனக்கு அது மாதிரி படத்துல வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், 100% சந்தோஷமா இருக்கும். நெல்சனும் பிளஸ்ஸா அதே மாதிரி வந்து பார்த்தா சிம்பு சாரை சொல்றேன் நான். ஐயோ அதுதான் ப்ரோ சொல்றேன், தேட்டரே பிரிச்சிருச்சு ப்ரோ. நீங்க அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு வேற மாதிரி இருந்தது சீரியஸ்லி. தனுஷ் அப்படின்னு அந்த பேர் சொல்லும் போது அந்த தேட்டர் ரெஸ்பான்ஸே வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்து மேல இதை நான் எதிர்பார்த்தேன் பிளஸ் எதிர்பார்க்கல, அது ரெண்டு விஷயமும் இருந்துச்சு இந்த ப்ரொமோல. என்ன எதிர்பார்த்ததுன்னா இது வடச்சென்னை யூனிவர்ஸ்ல வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இல்ல இருக்காது அப்படின்னு நான் மறுபடியும் யோசிச்சேன். ஆனா அதேதான் அப்படின்ற போது வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி அள்ளு விட்டுருச்சு ப்ரோ சீரியஸ்லா. என்ன வார்த்தை சொல்றதுன்னு கூட தெரியல. தரமான தீபாவளி இந்த வருஷம் வந்து செதுக்கிட்டாரு அவரு. இது வந்து பார்த்தோன்னா இந்த 5 நிமிஷம் டீசர் ப்ரோமோவே வந்து பார்த்தோன்னா முழு படமே பார்த்து திருப்தியா இருந்துச்சுன்றதுதான் ஆச்சரியம். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம்ல பண்ணாருன்னா நல்லா இருக்கும். பொங்கலுக்கு வேணாம், பொங்கலுக்கு பெரிய பெரிய படம்லாம் வருது, அதனால அந்த படத்தோட எல்லாம் வேணாம், போட்டி போட வேணாம்ன்றது சொல்றேன். எப்படி பண்ணாலும் ப்ரோ, ஆனா ஃபேன்ஸ் திருப்தி ஆகுற மாதிரி வெற்றிமாறன் கண்டிப்பா வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்றத 100% நான் நம்புறேன். ஆனா இந்த படம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா வந்து ஒரு எஸ்டிஆரோட கெரியர்ல வந்து பார்த்தோன்னா ஒரு டாப் நாச்சான ஒரு கம்பேக்னா அது இந்த படமும் கண்டிப்பா இருக்கும் அவரோட கெரியர்ல. இது எனக்கு பார்த்தா ஈஸ்வரன் படத்தோட கெட்டப் மாதிரி இருந்துச்சு, அந்த லுக்கே பார்த்தா அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெந்து தனித்தது காடு அந்த ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஒரு சீன் வரும், அதுல வந்து நடந்துட்டு வருவாரு. அது அந்த சீன்லேயே வந்து பார்த்தோன்னா அந்த மின்னல் எஃபெக்ட்டுக்கும் சரி அந்த டார்க்னஸுக்கும் சரி அது சூப்பரா பண்ணியிருப்பாங்க. எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு அது வடச்சென்னையோட யூனிவர்ஸில் தான் இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு ஒரு யோசனை வரும்போது தான் தெரியுது. அது 100% சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது வடச்சென்னையா அப்படியா எடுப்பாங்களா இல்லை வந்து இல்லை அதில் வந்து பார்த்தோன்னா இப்படியும் உங்கள் விண்டு வச்சு முடிச்சு இல்லை அப்படி இல்லை. வடச்சென்னைனா இது வடச்சென்னை மக்களுடைய பிரச்சனையில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களா இல்லை அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல, நான் இந்த இன்டெல்லாம் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், டீகோடிங் பண்ணி அது கடைசியில இல்ல அப்படின்னா எல்லாத்துக்கும் ஏமாற்றமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ராஜன் இருக்காருல்ல, அந்த அந்த கேரக்டரோடைய ஏதோ ஒரு சம்பந்தப்படுத்தின ஒரு கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு ஏன் செந்திலோடைய பையனா இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் இருக்குது. அதாவது எனக்கு எல்லாம் யோசிக்க தோணுது. நான் இன்னொரு வாட்டி வடச்சென்னை படம் ரீவாட்ச் போட்டா மட்டும்தான் கண்டிப்பா இதுக்கு நான் டீகோடிங் பண்ண முடியும். ஐ எம் பினிஷ்ட் ப்ரோ. ராயன் வகேரா மட்டும் வந்தா பினிஷ்ட் டைம். அதான் சொல்லிட்டோம்ல, இதான் சொல்ற வார்த்தையே இல்லை. தானு சார் இருக்காரு, கலைப்புலியஸ் தானு சார், சீரியஸா சொல்றேன். எஸ்டிஆர் சாருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வெற்றிமாறன் சார் கரெக்டா ப்ரோ. ஃபர்ஸ்ட் நானும் யோசிச்சேன் என்னது சாதாரண அரசன் வச்சுட்டாங்க அப்படின்னு யோசனை வந்தது. ஆனா அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது உண்மையான அரசன் வந்து பார்த்தோன்னா 3 டிராகன். அதுல 1 சிலம்பரசனு, இன்னொன்னு அனிருத்து, இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா வெற்றிமாறன். இவங்க 3 பேர் தான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய அரசனுங்க. அதே மாதிரி இன்னொரு அரசனும் இருக்கிறாங்க, அந்த கேமராமேனு யாருன்னு தெரியல, ஒரு என்ன யுடிக்லஸ்ல வச்சிருக்கிறாரு அப்படின்னு. சான்ஸ்ல மிரண்டுட்டேன். அதெல்லாம் நெல்சன் இந்த படத்துலயா அப்படி சொல்ல தெரியல, பட் நான் வந்தா நல்லா தான் இருக்கும். வடச்சென்னையிலே ஆகானப்பட்ட வடச்சென்னையிலேயே வருது இல்லை, அந்த மாதிரி இதுலயும் இருக்கும் கண்டிப்பா. ஆனா சொல்றேன், வெந்து தனித்ததுக்கு ஆடி எஸ்டிஆருக்கு வணக்கத்தை போடு. இதே மாதிரி இந்த எந்த வருஷம் வருதுன்னு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மந்த் விட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். லீவ் டைமு பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டா வரலாம்.
எந்த படத்துக்கு இப்ப காந்தாரா 2ன்றாங்கல்ல, காந்தாரா 2 இஸ் ராங்கு, வடச்சென்னை 2 அரசன் இஸ் ரைட்டு. சில பேர் 2 ரோல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 ரோல் வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. என்ன 2 ரோல்? யாரு, சிம்புவாவா? ரெண்டு பேரே வருவாங்க. அப்படி அதான் ப்ரோ சொல்றேன். அது மேபி இருக்கலாம். அதை ட்விஸ்டாவே வச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த படம் வரும்போது யாரும் ரிவீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த படம் வந்தோடனே அது எந்த ஒரு ஐப்பு இப்போ எப்படி இல்லாமல் வடச்சென்னையோடைய ஐப்பு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, 100% சாட்டிஸ்ஃபை ஆகி ஃபேன்ஸ்லாம் வெளியே வந்தாங்களா, அது போதும். நீங்கள் படம் வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஃபயர் விட்டு தள்ளுறோம், அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தயவு செய்து வந்து பார்த்தோன்னா மைண்ட் செட்டை மட்டும் மாற்றிக்காதீங்க. இதே இதில் எடுங்க. எஸ்டிஆரை அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போங்க. வெற்றிமாறன் சார் எப்படி தனுஷ்க்கு 4 படம் இட்டு கொடுத்தீங்களோ, அதே மாதிரி அனிருத் வந்து பார்த்தோன்னா தொட்டதெல்லாம் இட்டு கொடுக்குற மாதிரியோ அந்த மாதிரி எஸ்டிஆருக்கும் பண்ணி விடுங்கன்றது தான். அதான் சொல்றேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆர் வந்து பார்த்தோன்னா இந்த படத்துல உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் கலைப்புலியஸ் தானு சாரும் வந்து பார்த்தோன்னா அவரே நம்பி ஒரு விஷயம் சொல்றாருன்னா, அவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா எந்த படத்துக்கும் பெரிய கான்ஃபிடென்ட்டாலாம் சொல்ல மாட்டார் தானு சார். ஆனால் அவரே வந்து பார்த்தோன்னா உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாரு, அந்த ஒரு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா அது வந்து அது எனக்கு சொன்னா மொத்த டீசரே எனக்கு பிடிச்சிருக்குது. இதுல அது ஸ்டார்டிங்ல வந்து அந்த பேர் போடும்போது அந்த டிஸ்க்ளைமர் போடுவாங்க பாருங்க, அது எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல, அது சூப்பரா இருந்துச்சு.